அவன் இஷ்டப்படி என் பொண்ணை அவன் அபகரித்து கடத்தி சென்று விட்டான். எதுவுமே பெரியவா நாங்க இருக்கோம், எங்கள்கிட்ட கேட்கணும் எதுவுமே அவன் நினைக்கல. வேண்டிட்டுன்னா தான் வேண்டியபடி தன்னுடைய இஷ்டப்படி செய்துன்னா எல்லாம் பண்ணிட்டான். ஏற்கனவே இவளை மயக்கும் போதும் தன் இஷ்டப்படி மாயாஜாலம் எல்லாம் பண்ணி மயக்கினான். அபகரிச்சுட்டு போகும்போதும் இஷ்டப்படி அபகரிச்சுன்னு போயிட்டான். இனி வாழும் போதும் என் இஷ்டப்படின்னு சொல்லிட்டான்னா மனசு ரெண்டும் சேர்ந்ததே, ரெண்டு பேரும் காதலிச்சுட்டோம் இல்லையா, இதுவே இல்வாழ்க்கையாக ஆகட்டும் என்று கருதி தன் மனைவியாக அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படியே குடும்பம் நடத்திடுவானோ. இது எங்கன்னா காந்தர்வ விவாகம்னு சொன்ன பாருங்க. அப்பா அம்மாட்டெல்லாம் அனுமதி வாங்கல. நாங்கள்லாம் இன்னைக்கு என்ன சொல்றா, நாங்க மேஜர் ஆயிட்டோம், எங்க இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிப்போம், நிறைய பாக்குறோம் இல்லையா. இது பாருங்க பெரிய செய்தி. பகவானே கல்யாணம் பண்ணிட்டாலும் கூட அதை முறைப்படி ஊரறிய பெற்றோர் சம்மதத்தோடு செய்வதுதான் வசதிங்கிறத இந்த பெண்ணினுடைய தாய் சொல்கிறார். அதனால இதையாவது நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லி, என்னைக்குமே திருமணம் என்பது நாம மனம் போனபடி பண்ணுவதில்லை. திருமணம்ங்கிறது அடுத்தடுத்து உயர்ந்த தர்மம் அனுஷ்டானம் இதெல்லாம் பண்ணுவதற்காக, மேற்கொண்டு இந்த தர்மத்தை நம் சந்ததிக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக. அப்படிப்பட்ட திருமணம்ங்கிறது எவ்வளவு சிறப்பானது, வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானது. ஏதோ வெளி தோற்றத்துக்காகவோ நம்முடைய ஒரு ஆசைக்காகவோ மட்டும் பண்ணுவது திருமணம் அல்ல. இந்த விஷயமெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு போகணும் இல்லையா. இந்த பாட்டுக்குள்ளேயே எல்லாம் இருக்கு. ஏதோ வேடர்கள், அவளுக்கு அவ்வளவு தூரம் வசதி கிடையாது, அவளால திருமணம் செய்ய முடியாது. அவ எப்படி இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிப்பாளோ அதுபோல இவனும் வேண்டியபடி எல்லாம் பண்ணி மனசு சேர்ந்துருத்து இதுதான் குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லி தன் இஷ்டப்படி குடும்ப வாழ்க்கையே ஒருவேளை நடத்திடுவானோ. கொண்டு குடிவாழும் கொலோ குடும்ப வாழ்க்கையே நடத்திடுவானோ? இல்ல இல்ல, கிருஷ்ணன் அப்படி பண்ண மாட்டான். ஏன்னா பகவானா இருந்தாலும் அவன் சாஸ்திரத்தை மதிப்பவன். அதனால இப்ப பாட்டின் 2வது பாதி பாருங்க, அப்படி பண்ண மாட்டான். கல்யாணம்னா ஊர் கூடி நடத்தணும்பா இல்லையா, அது போல ஊரறிய நாடும் நகரும் அறிய, ஒண்ணுமே தெரியாத நாட்டுப்புறத்தார்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் தெரிந்தவர்னு சொல்லிக் கூடக்கூடிய நகரத்தில் வாழக்கூடிய மக்கள் வரை எல்லோரும் அறியும்படி நல்லதோர் கண்ணாலம் செய்து, நல்லதோர்னா சாஸ்திர விதிப்படின்னு அர்த்தம். சாஸ்திரங்கள் எப்படி சொல்லியிருக்கோ அந்த முறையில், சிறப்பான முறையில், கண்ணாலம்னா கல்யாணம் திருமணம்னு அர்த்தம். நல்லதோர் கண்ணாலம் செய்து, ஏற்கனவே நாம பிராம விவாகம்னு பார்த்தோமே, பெரியோர்களை கூப்பிட்டு தன்னுடைய பெற்றோர் நந்தகோபன் யசோதையை அழைத்து இங்கே உள்ள பெற்றோர்களை அழைத்து எல்லாரும் வந்து அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆச்சாரியனை வரித்து அவருடைய ஆசீர்வாதத்தோடு புரோகிதர் மூலம் வேத மந்திரங்கள் முழங்க நல்லதோர் கண்ணாலம் செய்து, அப்படி கண்ணன் இவளை ஏற்றுக்கொள்வானோ. தலைவனாகிய இறைவனாகிய கண்ணபிரான் தகுந்த முறையிலே அவள் கையை கண்ணன் பற்றுவானோ. அந்த பாணி கிரகணம்ங்கிறது தான் திருமணத்துல முக்கியமான அங்கம். வைதிக திருமணத்துல திருமங்கல்யம் தாலி கட்டுறதுங்கிறத விட பாணி கிரகணம்னு அந்த கைப்பிடிப்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சடங்கு. அதை சரியான முறையில் அவன் பண்ணி கொள்வானா?